எல்லாருமே எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஏஜ் கேப் ஒய்ஃப். ஸோ இது ஒரு ஒன் ஷாட்டாகவும் இருக்கலாம், டூ ஷாட்டாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து OT7 தான். ஓகேவா? ஒரு மாதிரி ஃபன்னான ஃபேமிலியான அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சாஃப்ட்டு ஹார்ட் டச்சிங்கான அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். இது நான் ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் போடுறேன்டா. இன்னொரு பார்ட் வேணும்னா, இது பிடிச்சிருந்து இன்னொரு பார்ட் வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் போடுறேன். அதுவும் அதிகமாக கமெண்ட் வந்திருந்தால் தான். இல்லைன்னா நான் யோசிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதில் டாப் யார் பாட்டம் யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரியாவில் தான் டேவோட வீடு தான். ஸோ அந்த வீட்டு தான் காட்டுறோம். ஸோ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு ஒரு ஆஃப்டர்நூன் டைம் அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும். அந்த டைமில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஃப்யூனரல் தான் டேவோட வீட்டில் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக அழுதுகிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் டேவோட கையில் ஒரு குழந்த. அந்த குழந்த அழுதுகிட்டே இருக்குது. ஆனால் டே சுத்தமாக அழுகலை. ஒரு மாதிரி அங்கே இருக்க அந்த பாடியவே பார்த்துட்ருக்கான். அதாவது அங்கே ஒரு பொண்ணோட பாடி தான் இருக்குது. ஸோ அந்த பாடியவே பார்த்துட்ருக்கான். அந்த பொண்ணு இறந்து போச்சு. அதையே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி அப்படி நின்றுட்டுருக்கான். அப்போது ஆரம்தான், ஏய் ஜே வாங்கிட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேவை வந்து வாங்கிக்கிட்டு அப்படியே சமாதானப்படுத்தி அவர் கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ ஃபியூனர்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணை வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கல்லறைக்கிட்ட அப்படியே நின்றுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு அழுக வரல, எதுவுமே வரல. ஆனால் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். தேங்க்ஸ் லில்லி, என்னோடய ஃபேமிலியில் வந்ததுக்கு. வந்து நிறைய கஷ்டப்பட்டேன் நீ, ரொம்பவே கஷ்டப்பட்டேன். தேங்க்ஸ் எல்லாத்துக்கும், ஃபாரெவர். எப்பயுமே நான் மறக்க மாட்டேன். ஐ மிஸ் யூ. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்டி இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ண? குழந்தை விற்றுக்கிட்டா நீ இறந்து போயிடுவேன்னு தெரிஞ்சும் எதுக்கு பண்ண? எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை நான் இது பண்ண விட்டுருக்க மாட்டேன். ஆனால் எதுக்கு இது பண்ண? எனக்கு இப்போ தான் எல்லா விஷயமும் தெரியுது. உனக்கு யூட்ரஸ் வீக்காக இருக்குது. பேபி பெற்றுக்க 80% சார்ஜ் இருக்குது. மீதி 90% ரொம்ப டேஞ்சர்னு சொன்னாங்க. அது என்கிட்ட எதுக்குடி மறைச்சு இப்படி ஒரு அழகான பையனை பெற்று கொடுத்துட்டு என்கிட்ட விட்டு போயிட்டேன். வெறும் 3 மாதத்தில் எப்படி நான் அவனை வச்சுட்டு தனியாக சர்வே பண்ணுவேன் இந்த உலகத்தில்? என்ன சொல்கிறதுனே தெரியடி. ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ரியலி மிஸ் யூ. ஜங்குக், வா போகலாம். டே ஜிம்மன், டே மழை ரொம்ப வருதுடா, வா போகலாம். இல்லை நான் வரமாட்டேன்டா, விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். அச்சான் புரிஞ்சுக்கோ, வா. ஜே அழுதுகிட்டே இருக்கான், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டேவை தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஜே அழுதுகிட்டே இருக்கான். ஏன்னா அம்மா இல்லாதனால அந்த குழந்தை ரொம்பவே ஒரு மாதிரி க்ரை பண்ணி அழுதுகிட்டே இருக்குது. ஸோ ஆரம், ஜின்னு, அப்புறமேட்டுக்கு சுகா, ஜேஹோப், ஜிம்மன் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சுத்தமாக முடியல. பால் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, எதுவுமே முடியல. அப்போது ஜிம்மன் ஆரம் கிட்ட தான், என்ன சுத்தமாக முடியல, எதுக்கு இப்படி கத்துறான், ஐ கான்ட் ஹேண்டில் திஸ், என்னால் முடியல ஹயாங். டேய் மயிறு, என்ன மட்டும் 2 கல்லுடா, சத்தியமாக முடியல. குழந்தைய பெற்று வைக்க சொன்னா என்னடா அழகிற குழந்தைய பெற்று வச்சுட்டு போயிட்டுருக்காவ. ஐயோ என்னால் முடியலடா அப்பா. டே இங்கே என்ன, நீ கொஞ்ச நேரம் பார்த்துக்கோடா. போய் அடிச்சன் வை, நானே பெண்டு கண்டு போயிருக்கேன்டா. அவன் கத்துல எனக்கு தலைவலி வந்துருச்சு. ஐ வாண்ட் காஃபி. ஏய் என்னடா பண்ணுறீங்க? என் பையன் உனக்கு தலைவலியா? ஐயோ மச்சான் அப்பெல்லாம் சொல்லடா. அவன் கத்துல எனக்கு அப்படி தலைவலி வருது, என்ன பண்ணுறது? டேய் இதெல்லாம் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க?
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் தான். அம்மா, ஏய், நான் வரத்துக்குள்ள குழந்தைய தூங்க வச்சிருங்கன்னு சொல்லிட்டு போனா, என்னடா குழந்தை இப்படி அழுதுட்டுருக்கு, ஓ சொல்லண்டி, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா தான் ஜேவை தூக்கிக்கிறாங்க. ஐயோ, உங்ககிட்டலாம் குழந்தைய விட்டு போன பாரு என்ன சொல்லணும். சரி, போய் தூங்குங்க, நான் குழந்தைய தூங்க வச்சுக்கிறேன். இல்லை ஆண்டி வேணாம், நீங்களே ரொம்ப டயர்டாக இருப்பீங்க இன்னைக்கு. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, போய் தூங்குங்க. ஆண்டி ஓகே தானே? டேய் போங்கடா, அப்படியே ஓவர் அக்கறை காட்ட மாதிரி தான், போய் தூங்குங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எல்லோரும் போயிடுறாங்க. ஆனால் டேவை தவிர. ஸோ டேவ் ஒரு மாதிரி சோஃபா கீழே உட்காந்துட்டு அப்படி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போது டேவோட அம்மா தான் அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, டே இங்கே பாரு அம்மா, நான் எப்படிம்மா சர்வை பண்ண போகிறேன்? இங்கே பாருடா, உன்னால் முடியும், உன்னால் முடியும்டா. இதோ உனக்காக ஒரு சொத்தை அவள் விட்டு போயிருக்கா. ஸோ இதை நீ பார்த்துக்கணும்ல, ரொம்ப அழகாக பார்த்துக்கணும். பாரு, கண், மூக்கு, மொழி எல்லாம் ஒன்றை மாதிரியே இருக்குல்ல. உனக்கு கொஞ்சம் கூட வலிக்கலையாம்மா? வலிக்குது தாண்டா, ரொம்ப வலிக்குது. அவள் எப்பயுமே பின்னாடி அத்தை 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 அத்தைன்னு சுற்றிக்கிட்டே இருப்பாள். ஆனால் இப்போ அவள் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வலிக்குது தான். ஆனால் நானும் உங்களை மாதிரி அழுதுகிட்டு அப்படியே சுகமாக உட்காந்துக்கிட்டா யாருடா பேபியை பார்த்துக்கிறது? நம்மளை நம்பி தானே விட்டு போயிருக்கா. அப்போ நாம் தானே பார்த்துக்கணும். ஒரு நல்ல பாட்டியை நான் இவனை நல்லா பார்த்துப்பேன். நீ நல்ல ஒரு அப்பாவாக இருந்து இவனை நல்லா பார்த்துக்கணும். எனக்கும் வயசாகிட்டே போகுது அம்மா, ரியாலிட்டியை தாண்டா சொல்கிறேன். நான் இருக்கிற வரையும் நான் குழந்தைய பார்த்துப்பேன், அதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும். சரி, நீ போய் தூங்க, உன் மடியில் படுத்துக்கவாம்மா, படுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் டே மடியில் படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி இப்போ தான் அவன் கண்ணில் டீயர்ஸ்லாம் வருது. ஸோ அவங்க அம்மா அவன் தலையை தடவி கொடுத்துட்டு ஒரு மாதிரி அவனை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கையில் ஜே தான் இப்படி குழந்த, மூணு மாத குழந்தை தான், ஒரு மாதிரி அழுதுகிட்டு அப்படி இருக்கான். ஸோ இப்படியே டேஸ்லாம் போகுது. ஸோ கொஞ்ச நாளில் டேவோட அம்மாவும் இறந்துடுறாங்க. ஸோ இன்னும் ஒரு 3 மாதம் அப்படியே போகுது. அந்த 3 மாதமும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் போகுது. ஜேவை வளர்க்கவே முடியல. இப்போ டேவோட வீட்டில் தான். ஸோ அங்கங்கே டாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது வீட்டுக்கு நடுவில். ஒரு பக்கம் என்னென்னா ஜிம்முன்னு, இன்னொரு பக்கம் யுங்கி, இன்னொரு பக்கம் ஹோபி, இன்னொரு பக்கம் ஆரம்னு சொல்லிட்டு 3 பேரும் சமாதானப்படுத்த அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியல. டே ஜேக்கனால என் தங்க பையன்ல இந்தாடா ஒரே ஒரு வயசு, இந்தா ஒரே ஒரு வயசு அப்படியே வேணாம். டி என்னடா இவன் எப்போ இப்படிலாம் பண்ணுறான்? நான் வளர்ந்து உன்ன மாதிரி ஆயிட்டானா சமாளிக்கவே முடியல போலே. டேய் என் பையன் என்ன மாதிரி தான்டா இருப்பான், நீங்கள் தான் சமாளிக்கணும். ஓ அது வாய்ப்பே இல்லை. டே முடி விட்றா, வலிக்குதா? என்ன ஜிம்மன், மண்டையில் இருக்கிற முடியை நல்ல முடி எடுத்துருவான் போல். டே யுங்கி முடிக்கிறா, காலங்காத்தால் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறது, போய் குழந்தைகிட்ட அடி வாங்குறேன் சே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பாடுறானுங்க. அப்போது ஒரு லாயர் தான் உள்ளே வராரு. லாயரா சார் நீங்கள்? ஹாய் டே, நான் உங்கள் அம்மாவோட லாயர், என்ன தெரியும்ல? தெரியும் சார், வாங்க. அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள் சார். உங்கள் அம்மா சாகத்துக்கு முன்னாடி உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. வாட்? எங்கள் அம்மாவா? ஆமாம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, உனக்கு எனக்கு நீ மறுபடியும் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதுதான் அந்த உயிரில் எழுதியிருக்கு. என்ன
மேரேஜ் பண்ணிக்கணுமா சார்? என்ன விளாட்றீங்களா? என் ஒய்ஃபும் என்னோட அம்மாவும் இறந்து 6 மாதம்தான் ஆகுது. என்னால் அதுக்குள்ளே இன்னொரு மேரேஜா? நெவர், வாய்ப்பே இல்லை. இதை பாருங்கள், நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலைன்னா இந்த குழந்தை உங்கள் குழந்தை இல்லை. இந்த குழந்தை ஆஃப்ரேஜ் போயிடும். என்ன என்ன சார், என்ன விளாட்றீங்களா? ஐயோ சீரியஸ்? என்னால் எப்படி? இது ஏன் குழந்தை சார், என்னோட பிளட். அது எப்படி இந்த குழந்தை என்கிட்ட இருக்காதுன்னு சொல்கிறீங்க? அது எனக்கு புரியுது சார், இது உங்கள் குழந்தை, உங்கள் பிளட் தான். ஆனால் உங்கள் அம்மா இந்த குழந்தைக்கு பாட்டி, உண்மையான பாட்டி. ஸோ அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்டு தானே ஆகணும். உங்களுக்கு இந்த பேபி வேணும்னா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். என்னாலலாம் அதெல்லாம் முடியாது. நான் லீகலாக ஏதாவது மூவ் பண்ணணுன்னா பண்ணிக்கிறேன். என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் குழந்தைக்காக. எனக்கு புரியுது உங்களுக்கு மேரேஜ் மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்ட்டு. ஆனால் நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். நான் வேணால் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். என்ன ஐடியா? 1 வருஷம் வேணால் யாராவது கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிடலாம். அதுக்குள்ளே கோர்ட்லேருந்து வந்து உங்கள் ஃபேமிலியெல்லாம் செக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது லீகலாக குழந்தை உங்ககிட்டே வந்துடும். ஸோ இது பாசிபிளி இருக்கும். அந்த மாதிரி வேணால் மூவ் பண்ணுங்களேன் சார். இந்த கல்யாணன்ற இந்த பேச்சே எனக்கு வேணாம், புரியுதா? இந்த கல்யாணம் பண்ணதுலேருந்து தான் ஒவ்வொன்றும் எனக்கு தப்பாக நடந்துகிட்ருக்கு. மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க. இது ஏன் லைஃப், நான் பார்த்துக்கிறேன். நல்லா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. லாயர் நீங்கள் இருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம், ஜெயஹோப், இவங்க அப்புறம் ஜிம்மன் எல்லாம் கூட்டிகிட்டு தான் போய் பேசுகிறாங்க. டி மச்சான், இந்த லாயர் எப்படி பேசுகிறான்னு பார்த்தில்ல, ஒழுங்கா ஒத்துக்கோ, புரியுதா? டி நீங்களும் என்னோட விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க. என் குழந்தைய என்னால் தனியாக பார்த்துக்க முடியும். நான் லீகலாக மூவ் பண்ணிக்கிறேன். லீகலாக மூவ் பண்ணிக்கிறேன்னா எத்தனை வருஷம், எத்தனை நாள் மூவ் பண்ணுவேன்? உங்கள் அம்மா இறந்து 3 மாதம் கழிச்சே தான் இந்த உயில் வந்திருக்கு. இதுவே 3 மாதம் கழிச்சு வரும்போது நீ கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது 5 வருஷம் 6 வருஷம் இழுப்பானுங்க. அதுக்குள்ளே ஜேவே வளர்ந்துருவான். அப்போ நீ என்ன பண்ணுவ? அவர் சொன்ன மாதிரி நீ லைஃப் லாங் மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்தாலும் அட்லீஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் 1 இயராவது பண்ணிக்கோ. அதுதான் பெட்டர்னு எனக்கு தோணுது. டே மச்சான், என்ன விளையாடுறியா? ஏய், அவன் சொல்கிறது கரெக்டு தான்டா. நம்மளுக்கு நம்ம ஜே வேணும்னா நம்ம இதான் ஒன்று பண்ணி தான் ஆகணும். வி கேன் ட்ரை, ஏதாவது பண்ணலாம். டி என்னங்கடா நீங்கள் வர புரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டே தான் சோஃபாவில் அப்படியே உட்காந்துக்கிறான். இங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோபி தான். இங்கே பாரு, உன்கிட்ட கழுவி விட்டு என்னாத அளவுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது. அவ்வளோ பில்லியனர்ல நீ, கொரியன்லேயே நம்பர் 1 பில்லியனர் நீ, புரியுதா? அப்படி இருந்தும் சந்தோஷம் இருக்கா சொல்லு? இல்லைல்ல. ஆனால் இப்போ உனக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அது நம்ம ஜெய் மட்டும்தான், வேறு எந்த ஹாப்பினஸும் இல்லை. ஸோ அவனுக்காக அது நீ இதை பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். கொஞ்சம் யோசி. லாயர் சொல்லுங்கள். அவனுக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க. அவன் கொஞ்சம் யோசித்து சொல்லட்டும். இல்லை 2 daysலாம் டைம் வேணாம். ஓகே, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அதுவும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். அதுவும் என் பையனுக்காக மட்டும்தான். ஓகே, நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டு சொல்லுங்கள். மற்றபடி நான் லீகலாக எல்லாத்தையும் மூவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. அப்போது ஜிம்மன் தான், மச்சான் உனக்கு வாழ்வு தான்டா. 2வது வாட்டியும் கல்யாணம் பண்ணிக்க போகிற, குஜாலாக இருக்க போகிறல்ல, குட்டி கஞ்சாங்க அவன். மச்சான் நீ வந்து அடிப்பேன், நீ வரலன்னாலும் அடிப்போம் மயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஓட விட்டு துரத்தி அடிக்கிறான். இப்போது எல்லோரும் சேர்ந்து பொண்ணை தான் அப்படி தேடிட்டு இருக்காங்க. மச்சான் உங்களுக்கு பொண்ணு வேணுமா பையன் வேணுமா? பொண்ணெல்லாம் டாக்ஸிக்டா, சரியான டாக்ஸிக். அதனால் ஆனால் ஏன் நீ நினச்சி சொன்னியா? ஏய்
பட்டுச்சுன்னு வை, டெல்லிலாம் தாங்கும். ஓ அப்போது பையன் ஓகேவா? ஏதோ ஒன்று பாரு, கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, 1 இயர். ஆமாம் ஓகே. டே மச்சான் என்னடா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டதும் அவன் அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். ஸோ வலை வீசி அப்படியே பையனை தேடிட்டுருக்கானுங்க. ஆனால் எங்கேயுமே பையன் கிடைக்கல. மச்சான் என்னடா? எனக்கு ஒரு பையனை தெரியும். என்ன? டே யோங்கே உங்கள் கூடயே தான்டா சுற்றுற, உனக்கு எப்படி? அது யூஎஸ்ஏக்கு ட்ரிப்பு போனலடா, அப்போ பழக்கம். அந்த பையனை வேணா ட்ரை பண்ணலாமா? பையன் எப்படி? அதான் நான் சொல்லவே முடியாது. அது பையன் நீ ஒரு தாட்டி டேட் போய் பாரு. ஏய் என்ன, நான் பண்ண போதே கான்ட்ராக்ட் மேரேஜ், நீ டேட் போக சொல்கிற? ஏய் மச்சான், அவன் யூஎஸ்ஏல இருக்கான்டா. நம்ம போய் அவனை பார்த்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம், அதான் கரெக்டாக இருக்கும். ஏன் தூரம் இங்கே வரமாட்டாராம்மா? அப்படிலாம் இல்லைடா. அது அவன் கொஞ்சம் எப்படின்னா கிராக்கு டைப்பு. அதான் நாமளே போய் பேசினா தான் கொஞ்சம் அவனுக்கு புரியும். அதான் யோசிக்கிறேன். கிராக்கா? என்னடா பேசுகிற? அது நீ பார்த்தா புரியும். சரி யோசிக்க கிளம்பலாமா? கிளம்பலாம். ஜேவை கூப்பிட்டு எப்படி? டி ஜேவும் கொரியாவிலே அடைஞ்சு கிடக்குறான், அதுவும் இந்த 4 செவத்துக்குள்ளே. இவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் அவன் வெளியில் பார்த்துருக்கானா? இவனையும் கூட்டிகிட்டு போகலாம். அங்கே போனால் இவனே அண்டை சமாளிக்கிறது. ப்ரைவேட் ஜெட் தானே, எல்லாரையும் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருப்பாங்கள்ல, அவங்க பார்த்துக்கிட்டோம். ஏய் என் பையன் என்ன எல்லா கையிலுக்கு போயிட்டுருக்கோம்? வர முடியாது, நீங்களும் கூட வாங்க பார்த்துக்கோங்க. இது ஓ பையனை பார்த்துக்கணுமா? நெவர், அதெல்லாம் முடியாது. டி உன் பையனுக்கு தினைக்கும் டைப்பர் மாட்டி மாட்டி என் கையில் இருக்கிற ரேகையெல்லாம் கழிச்சு போச்சுடா, அதெல்லாம் முடியாது. சுகா என்ன சுகா, இந்த பாரு உனக்கு ஐடியா கொடுத்ததே பெரிய விஷயம், இல்லை வேற வர சொல்கிறியா? டே பைத்தியம். என்ன ஜமன், உனக்கு தானே இந்த பையனை தெரியும், அப்போ நீ வந்து தானே ஆகணும். ஆமாம் இல்லை? அப்போது ஆரம்ப பிஜமன் நீங்களாவது வாங்க, எனக்கு வேலை இருக்குது கம்பெனியில், நான் போகிறேன்ப்பா அப்படின்ட்டு ஆரம் கிளம்பிடுறாரு. இப்போ ஜேஹப்பும் ஜிம்முன்னு தான். மச்சான் வேணா அப்படி மட்டும் பார்க்காத, உன் பையனுக்கு என்னால் கழிவெல்லாம் விட முடியாதுடா. அங்கடா கூட. ஐயோ டேய் வந்தீங்கன்னு வச்சுக்கோ, ஃபாரின் சரக்கு வாங்கி கொடுப்பேன். அப்படி மச்சான் நான் வரேன், இந்த மானங்கிட்ட ஹோபி வரலன்னா பரவாயில்ல. சி எப்படி போகுது பாரு, என்னை விட்டா பரவாயில்ல அப்படின்ட்டு ஹோபி ஓடிடுறான். ஸோ இப்போது ஃப்ளைட்டில் தான் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போது ஆரம்பம் ஹோபின்னு தான் நிற்கிறானுங்க. டேய் வரமாட்டேங்கிற மாட்டேன்னு சீனை போட்டு போனீங்க, இப்போ இதுக்கு வரீங்க? அது என்ன ஊருன்னு காதில் அப்போ தெளிவாக விழுல, ஆனால் இப்போ விழுந்துச்சு. அதான் வரலான்ட்டு திறந்தவே மாட்டிங்கல்ல, தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. ஸோ யூஎஸ்ஏ தான் இறங்கிட்டாங்க. ஸோ 4 பேரும் அவ்வளோ டயர்டாக இருப்பானுங்க. ஏன்னா ஜே போட்டு படுத்திருப்பான். ஆனால் கூலாக டீ மட்டும் அப்படி கூலிங் கிளாஸ் போட்டு பாட்டு கெட்டு கீழே இறங்குறான். அப்பம் அவனே ஜே உங்கள் அப்பா எங்கிட்ட குடிச்சிட்டு எவ்வளோ ஜாலியாக கூலாக இறங்குறான் பார்த்தியா? இப்போனா டே மயிறு என்னடா நீ ஏன்டா ஜாலியாக இருக்க மாட்டேன்? உன் பையனை கையில் கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போகிறல, ஃப்ளைட்லேயே 6 டைப்பர் மாற்றிட்டேன்டா. அப்படி என்ன தர உன் பையன் தின்றான்? செர்லாக்ஸ் சி தூக்கிடுவா. அவங்கள கூட்டம் வந்ததே பேபி சிட்டர் வேலை பார்க்க தான். என் பையனை ஒழுங்காக பார்த்துக்கணும், புரியுதா? இதுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. ஹோபி அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுங்க. டேய் நான் எங்கடா இவங்க கூப்பிட்டு வந்தேன்? அதா எங்கே போயிட்டான்? இந்த இவங்க பேர் அவன் தான் அந்த பையனை அரேஞ்ச் பண்ணான். ஆமாம்ல மறந்துட்டேன். இவங்கயா ஃபோன் பண்ணி அவன் எங்கே இருக்கான்னு கேளுங்க. ஓகே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணிவிட்டு பண்ணேன். மச்சான் அவன் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கான், வாங்க போகலாம். அவனை தேடி இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம், ஏன் பிக்கப் கூட பண்ணிட்டு போக மாட்டானா? டீ நம்மக்கிட்ட கார் இல்லையா, இல்லை நம்மக்கிட்ட சொத்து இல்லையா? நம்ம போய் பார்க்க வேணாமா? இல்லை என்னடா ப்ராப்ளம், வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு தான் போகிறான். ஸோ எல்லோரும் கிளம்பி ஒரு வீட்டுக்கிட்ட தான் நிற்கிறாங்க. ஸோ யூஎஸ்எல்ல ஒரு அழகாக அந்த மாதிரி இருக்கும்ல வீடெல்லாம், ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறாங்க. என்னடா காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கோம், யாருமே ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க.
தெரிலையே. மறுபடியடி அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு இருக்கும்போது உள்ளேருந்து ஒரு பொண்ணு தான், டேய் எதுக்குடா சும்மா சும்மா பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, காது கேட்குது, வருவன்னு தெரியாதா, கொஞ்ச நேரம் கூட என் பேபி கூட ஹாப்பியாக இருக்க விட மாட்டேங்கிறான்னு, எங்கேருந்து வரானுங்களோ அப்படின்ட்டு அந்த பொண்ணு இங்கிலீஷில் ஓவராக திட்டுது. இவனுங்களுக்கா ஒன்றுமே புரியல, ஆனால் திட்டுறா மட்டும் நல்லா புரியுது. யாரா இப்போ இப்படி கத்துறா, அது இங்கே யாரா இது, அவன் வந்து அது வந்து ஜாலாக இருந்திருப்பா மச்சான், அதான் பொண்ணு ஓடுது, நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல. வாட் டீ இப்படிப்பட்ட பொண்ணுண்டா, அதான் சொன்னேனே கிராக்குன்னு. எங்கே பிச்சை கேட்டு இவ்வளோ தூரம் வந்தேன் பாரு, என்னை சிறப்படுத்த நானே அடிச்சுக்கணும். இது மிஸ்டர் ஜேகே வீடு தானே? ஆமாம். நீங்கள் யார்? நாங்கள் கொரியாவிலேருந்து வந்திருக்கோம், அவரை பார்க்கணுமா? உள்ள பாட்டி போயிட்டுருக்கு. இது பார்ட்டியா அப்படின்ட்டு உள்ளே பார்த்தா ட்ரக்கு அது இதுன்னு சரக்குன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல் அது இதுன்னு சொல்லிட்டு செம்மையாக அப்படி பாட்டி போயிட்டுருக்கு. டி என்னடா இது, இங்கே குழந்த இருக்கான் மச்சான். அது வந்து அவன் கெஸ்ட் ஹவுஸில் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிட்டு வரேன். ஓகே நானும் வரேன் வா, அந்த பேரை யார் நானும் பார்க்கணும்ல வா அப்படின்ட்டு இங்கேயும் அப்புறமேட்டுக்கு டேவும் தான் போகிறாங்க. ஸோ டே போயிட்டே இருக்கும்போது வழி ஃபுல்லாக அவ்வளோ கூடி அவ்வளோ பேர் ஒரு மாதிரி எப்படி இருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் க்ராஸ் பண்ணிவிட்டு டே வந்துட்டு அப்படியே போகிறான். ஸோ ஒரு பெரிய டிவி, ஸோ அதில் வந்து ஸ்பீக்கர் சவுண்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வைபாக இருக்குது. ஸோ ஒரு மார்க்கமான சவுண்டெல்லாம் கேட்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிவியில் ஒரு மார்க்கமான பாண்ட் வீடியோஸ் அந்த மாதிரி இருக்க ஒரு படம் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் சோஃபாக்கு நடுவில் ஒரு பையன்தான் அதை ஆளை பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த டே பார்த்துட்டு, டேய் இவனை மட்டும் சொல்லிடாத, அடித்து மூஞ்ச உடச்சிருவேன், என்னடா அது இவன் வீட்டை தாண்டி சவுண்டு கேட்கும் போல், இந்த அளவுக்கு சவுண்டை வச்சு பார்த்துட்ருக்கான், அதுவும் இந்த வீடியோவை. மச்சான் இவன் தாண்டா அது. வாட் இவனோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பார்க்குறான். ஸோ கையில் டேட்டூ, வாயில் சிகரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கமாக தான் உட்காந்துருக்கான். ஸோ ஒரு மாதிரி டவுசை மட்டும் போட்டு அந்த மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ ஜங்குக்கு இங்கே பார்த்துட்டு, ஓ ப்ரோ நீங்களா, எப்போ வந்தீங்க? ஃபோன் பண்ணும்போது நினச்சேன் நீங்கள் வருவீங்கன்னு. தனியாக வருவீங்கன்னு பார்த்தா என்ன கூட ஹேண்ட்ஸமாக அப்படியே அழகாக இருக்க ஒரு பையன் கூட வந்திருக்கீங்க, ஹச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அதே ஸ்மெல் ஓகே நல்லா இருக்குது. ஆமாம் இது யார், பாட்டு சட்டமா உன் பாடி கார்டா? கொஞ்சம் மூட்ரா, அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரியா? முதல்ல அந்த கருமத்தை ஆஃப் பண்ணுறா. எதே கருமமா ப்ரோ, இதை பார்த்த தெரில. ஐயோ தெய்வீக படம் ப்ரோ, தெய்வீக படம். நீ இந்த பாட்டெல்லாம் கேட்டதில்ல? சஸ்டேனுக்கு சரவண பவன கேட்டதில்ல? அந்த மாதிரி யூ டோன்ட் லைக் இட்னா? இது பிடிக்காதா? பிடிக்கும்டா, ஆனால் பப்ளிக்காக தான் பிடிக்காது, ப்ரைவேட்டாக பிடிக்கும். ஆனால் நீ பப்ளிக்காக மட்டும்தானே பண்ணுற, அதான் நம்ம ஸ்பெஷாலிட்டியே. ஆமாம் இது யாரு? மேலே கை வைக்கிற வெள்ளம் வச்சுக்காது. ஓ துறைக்கு மேலே கை வச்ச கோவம் வருமோ? அப்போ வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். சொல்லுங்கள் எதுக்கு வந்தீங்க? டேய் முதல்ல என் சொல்கிற இந்த கைடு. ஓ சார் ரொம்ப கூல் டைப்புன்னு நினச்சேன், ஆனால் ஹாட் டைப் போலையே. இவன் சுத்தமாக வேணாம், வா கிளம்பலாம். டி மச்சான் அது கிளம்பலான்னு சொன்னேன். ஆமாம் இப்போ எதுக்கு வந்தீங்க, எதுக்கு கிளம்புறீங்கன்றீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்னாச்சு இங்கே? டி மச்சான் போகலாம். ஆமாம் எனக்கு என்ன வயசாகுது? அது வந்து இவனுக்கு 22. இது 22வா? டே இங்கே என்ன விளாட்றியா? எனக்கு 40 வயசு ஆகுதுடா மச்சான். நடுவில் 10 வருஷம் தானடா டிஃப்ரெண்ட்டு. இங்கே பாரு, இவன் நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால் ஒரு வருஷம்லாம் கூட குப்பை கட்ட முடியாது, புரியுதா? பார்த்தாலே டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகுது. இவெல்லாம் நம்மளுக்கு வேணாம். அதுவும் நம்ம ஃபேமிலி ரொம்ப டீசெண்டான ஃபேமிலி. ஆன்ட்டிக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ,
இவன் வீட்டுக்கே உள்ளே அனுப்ப மாட்டாங்க. எனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒழுங்கு மரியாதை வந்துடும். உனக்கு இதுக்கு மேலே மரியாதை கிடையாது. ஆளும் மூஞ்சு டாட்டும் சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கு திட்டிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போகிறான். சுகா, உங்கள் ஃப்ரெண்டு அதுக்கு இப்படி கொந்தளிக்கிறாங்க. ஆக்சுவலி என்ன மற்ற டேய் உன்கிட்ட என்னடா சொன்னேன், நான் வந்தா வருவேன், அதனால் டீசெண்டாக இருன்னு சொன்னான். என்னடா இப்படி வச்சுருக்க வீட்டை? ஏன் நல்லா இல்லையா? அவன் கொஞ்சம் இப்போ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கான்டா. அப்போ நீ மட்டும்தான் என் மைண்டில் வந்த. உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன்னா கேட்டது தப்பு பண்ணுற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிட்டடா. ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டேன். அந்தளவுக்கா ஃபீல் பண்ண வச்சிட்டேன்? ஆமாம். ஓ காட். ஆமாம், என்ன மேட்ரு? சிறு உன்னை சமாதானப்படுத்திட்டு வந்து சொல்கிறேன். முதல்ல இந்த பைத்தியக்கார பசங்களாம் அமுச்சு விட்டு அந்த கருமத்தை முதல்ல ஆஃப் பண்ணுறா. ஓகே ஓகே பண்ணுறேன். போய் உன் ஃப்ரெண்டை மாதிரி சமாதானப்படுத்து அப்படின்னு சொன்னதும் இப்போ ஷூவும் பின்னாடி ஓடி வரான். டே மச்சான் நில்றா. இங்கே பாரு, இவெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையே இல்லை. நம்ம ஃபேமிலி இவ்வளோ டீசெண்டான ஃபேமிலி. இவன் நல்லா பப்ளிக்காக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான். இவனும் என் வீடும் சத்தியமாக வேணாம். நம்மளுக்கு இன்னும் ஒரு நாள் தாண்டா டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்மளால் நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற பையனெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாதுடா. இவன் தான் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இன்னும் ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குது. நான் வேறு யாரோ பார்த்துக்கிறேன். நில்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லாயர்கிட்ட இருந்து இப்போ ஃபோன் வருது. ஹலோ, சொல்லுங்கள் சார். என்ன பண்ணுறீங்க? சீக்கிரம் நீங்கள் மேரேஜ் பண்ணுங்கள். உங்ககிட்ட நான் 2 வீக்ஸ் டைம் சொன்னேன். அது நாளையோட முடிய போகுது. ஏன்னா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்னை இங்கே கோர்ட்டில் ஜட்ஜை ரொம்ப நல்லா சமாளிக்க முடியாது. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். இன்னும் அடுத்த நாள் ஃப்ரைடே விசிட்டுக்கு வர்றாரு. நீங்கள் அதுக்குள்ளே மேரேஜ் பண்ணியிருக்கணும். அப்புறம் நீங்கள் அதை பண்ணலன்னா குழந்தை உங்களை விட்டு போயிடும். ப்ளீஸ் எதாக இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே திரும்பி ஜேவை பார்க்குறான். ஸோ அழகாக சிரிச்சுக்கிட்டு அப்படி சுகா கூட அப்புறமேட்டு ஆரம் கூட சிம்மன் கூடலாம் விளாண்டுருக்கான், ஹோபி கூடலாம். ஸோ இது பார்க்கும்போது இதெல்லாம் பெருசு இல்லைடா, அவன் பையன்தான் பெருசு அப்படின்னு அவனுக்கு தோணுது. என்ன மச்சான் முடிவு எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். ஆனால் 1 வருஷம் மட்டும்தான். என் பையனுக்காக மட்டும், வேறு எவனுக்காகவும் இல்லை. ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜேகேவோட வீட்டுக்குள்ளே தான் போகிறான். ஸோ ஜேகேவை பார்த்து, ஏய் பேர் என்ன? ஜேகேல. இங்கே பார், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? வாட் சுகா, என்னது இது? இவன் பாட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான். ஜேகே சொல்கிறேன்டா, ஃபஸ்ட்டு நீ வா. நீ அங்கே ஒரு வீடு வச்சுருக்கே, அங்கே வா. சரி இது வரேன் அப்படின்ட்டு இப்போ ஜேகேவும் வரான். ஸோ ஜேகே உட்கார வச்சு சுகா தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஓ இதுதான் நான் அப்போ மேட்ருடா இப்போ இருக்க சுச்சுவேஷன். எப்போ பார்த்தாலும் அதில் இருப்பல நீ. ஜஸ்ட் லீவ் இட். இப்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் எனக்கு என்ன பெனிஃபிட்? உனக்கு கேட்குறப்பெல்லாம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் உன் அக்கௌண்ட்டில், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து ஜங்கு கிட்ட கேட்குறான். ஓகே, இந்த டீல் நல்லாயிருக்கு. உங்கள் பையனுக்காக இவ்வளோ இறங்குறீங்க. ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் இல்லை, இனிமேல் எனக்கும் ஹஸ்பண்ட் இல்லை. பரவாயில்ல, ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக க்யூட்டாக தான் இருக்கீங்க. ஏய் அது நான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கத்துறான். நீங்கள் தான் ஒத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் உங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேவை பத்தம் கேட்குறான். ஷூப்பா என்னது இது? மச்சான் நான் சொல்கிறேன் முடியாது. அவர் சொல்லட்டும், அவருக்கு ஆயிருக்குல்ல, அவர் சொல்லட்டும்.
என் பேர் கிம் தாங். எனக்கு மேரேஜ் ஆகி 5 years ஆச்சு. எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. என் ஒய்ஃப் என்னை எப்பயே விட்டு போயிட்டு. அப்புறம் என் அம்மாவும் கொரியாவில் நம்பர் 1 பிஸ்னஸ்மேன். இவ்வளோ தான். வேறு எந்த டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ட்ரெஸ்டிங், நல்லா தான் இருக்குது. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்களாம் வெட்டி பசங்க, அவ்வளோதான். இதை வெட்டி பசங்களா? டேய், இவங்களுக்கும் கம்பெனி தான் இருக்குடா. இருந்தாலும் எப்போ பார்த்தா என் வீட்டில் தானே குப்பை கொட்டுறீங்க. சோறு தின்றதே என் வீட்டில் தானே, அப்புறம் என்ன மூடிட்டுருங்க. கிரேட் இன்சல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் அமைதியாக இருக்கானுங்க. அப்போது மச்சான் போகலாமா? இருங்க, என்னை பற்றிலாம் நீங்கள் கேட்கவே இல்லை. அவரை பற்றி நான் கேட்டேன்ல. ஓ, உங்கள் பேபி எவ்வளோ க்யூட்டாக இருக்கான். இங்கே வா, இங்கே வா. ஏய், இவர் என் பேபிக்கிட்ட வர வேலைலாம் வச்சுக்காது. ஓ கம்மான், உங்கள் பேபி நான் ஒன்றும் கடிச்செல்லாம் தின்ற மாட்டேன் என்ன. இந்த பார், உனக்கு கான்ட்ராக்ட் போட்டு எம்பிஏ கொண்டு வந்து கொடுப்பான் என்னோடய ஊருக்கு நீ வந்த வாட்டி. ஸோ அதில் இருக்க மாதிரி தான் நீ நடந்துக்கணும், புரியுதா? இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆனால் உங்கள் பேபி ரொம்ப அழகாக இருக்கான். அவனோட ப்ளூ கண்ணு அவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த தம்மையில் இருக்குல்ல, அதே மாதிரி தான் பேபி வந்து டேவோட பேபி இருக்கும். ஓகேவா? இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தட்டி தூக்கிக்கவா. இது நீ பிடிச்சதனோட என் பையன் பக்கத்தில் வராது, அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபாதரோ? ஆமாம். ஓகே, என்னை பற்றி நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஸோ நானே சொல்லிடுறேன். என்ன ஷார்ட் ஃபார்மில் ஜேகேன்னு கூப்பிடுவாங்க, ஃபுல் ஃபார்ம் ஜோன் ஜெய்க்கும். நம்மளுக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் கிடையாது. அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது. வளர்ந்தது எல்லாமே ஆர்ஃபனேஜில் தான். எனக்குன்னு ஒரு குலத்தை நானே க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர், அவ்வளோதான். ஐ மீன் படிச்சிட்ருக்கேன், முடிச்சிட்டோம். அவனை பற்றி நான் கேட்கவே இல்லையே. ஆனால் நான் சொல்லணும்ல, 1 வருஷம் உங்கள் ஒய்ஃபாக இருக்க போகிறேன். அப்போ நான் சொல்லி தானே ஆகணும். அதை மட்டும் சொல்லாத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கும் எனக்கும் நிறைய ஏஜ் கேப் இருக்குது, புரியுதா? அதனால் என்ன இப்படிலாம் கூப்பிடாத. கால் மீ சார். எது சாரா? டிஷுவா? என்னடா இது, கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்ற இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஊருக்கு போய் பேசிக்கலாம்டா, இப்போ ரொம்ப அர்ஜென்ட். ஃபுல்லுங்க மரியாதையாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிற வழியே போய். ஓகே, கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் உங்கள் பேபி ஒரே ஒரு தட்டி தூக்கிக்குவா. பேபி கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். ஸோ எல்லோரும் கொரியாவுக்கு தான் அப்படியே கலங்குறாங்க. ஸோ ஜேவை விட அதிகமாக ஸ்டேட்டை பண்ணுறது ஜேகே தான். ஸோ ஃப்ளைட்டில் சும்மாவே இருந்துருக்க மாட்டான், செம்ம ஸ்டேட்டை பண்ணியிருப்பான். ஸோ இப்போ வந்து இறங்கின வாட்டி, ஓ கொரியா இப்படி தான் இருக்குமா, வாவ் செம்மையாக இருக்கே. என்ன தான் நானும் கொரியானாக இருந்தாலும் ஒரு தடி கூட கொரியானா பார்த்ததில்ல. ஏன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணுறது, பிரிட்டிஷ்காரு, அதனால நான் பார்த்ததே இல்லை. பரவாயில்ல, நைஸ் கொரியா. டேய் முதல்ல என் ஷோல்டர்லேருந்து கையிடுறா. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஷோல்டர்லாம் கை வச்சுப்பான். என்ன பணம் கணக்குறான். அப்புறம்ட்டே ஏய் உன்ட்ட என்ன சொல்லி கூப்பிட்டுங்க. ஓ சார் சார் தேங்க் சார், ஓகேவா? அதான் மணிக்கு போகிறோன்ற அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கான். நேராக கார் வந்து இப்போ வந்து ஒரு சர்ச் முன்னாடி தான் அப்படியே நிற்குது. ஸோ இன்றைக்கி வந்து டீ குக் 2 பேருக்கும் அந்த மேரேஜ். ஸோ என்றைக்கும் இல்லாமல் ஜே இன்னைக்கு ரொம்ப அப்படியே அழகாக ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அதை பார்க்கும்போது ஜங்களுக்கு செம்மையாக க்யூட்டாக இருக்குது. ஓ உங்கள் போய் எவ்வளோ அழகாக க்யூட்டாக சிரிக்கிறான். ஒரே ஒரு தட்டி என்கிட்ட கொடுங்களேன் ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு அவன் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டதுனால ஸோ டேவும் அவன்கிட்ட அப்படியே குழந்தைய கொடுக்குறான். ஸோ ஜேகே கிட்ட வந்ததும் என்னன்னு தெரியல, அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி ஒரு அட்மையர் ஆகி அப்படியே பார்க்குறான். ஓ எவ்வளோ அழகாக இருக்கான். உன் பேர் என்ன? ஜே. நைஸ் நேம், அழகாக இருக்கான். டி குழந்தைக்கு கிஸ்லாம் பண்ணாத. ஐயா குழந்தைக்கு கிஸ் பண்ணால் ஒன்றும் ஆகாது, வைரஸ்லாம் ஃபார்ம் ஆகாது, அந்தளவுக்குலாம் நான் ஒன்றும் இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனை சொல்கிறான். சரி சரி லேட் ஆச்சு வாங்கலாம் அப்படின்ட்டு உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு
இப்போது நம்மளுக்கு மேரேஜ் நடக்க போதா, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கியா? ஓகே. ஸோ இப்போ ஃபாதரும் வந்துடுறாரு. ஸோ ஃபாதர் அப்படியே கேட்குறாரு, தேவாகிய நீ சங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ டே தான் ஒரு மாதிரி கண்ணை மூடி யோசிச்சுட்டு ஜேவை பார்த்துட்டு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு விடுறான். இப்போ ஜேகே கிட்ட, ஜேகே வாகிய நீ டேவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்கும்போது, இவன் சம்மதம் சொல்லணுமா அப்படின்ட்டு ஜேகே டேவை பார்த்து கேட்குறான். விளாட்டாமல் சொல்லு. ஓகே, அவ்வளோ சம்மதம். ஓகே, 2 பேர் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் டே ஃபாதர் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இவன் எழுத்து அப்படியே கிஸ் பண்ணிடுறான். ஃபாதர் இப்போ மேரேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுல அப்படின்ட்டு கேட்குறான். ஸோ எல்லோரும் ஷாக்காகி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ டே செம்மையாக முறைக்கிறான். ஆனால் ஜே மட்டும் நடுவில் அவ்வளோ க்யூட்டாக அப்படியே கை தட்டி சிரிச்சிட்ருக்கான். ஓகேடா ரமேஷ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டுக்கு பார்த்தா தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நானும் போட முடியும். ஓகே, ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஓகே, பாய்.